இது தனுசு ராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்ளும் நச்சு உறவுகள் பற்றிய ஒரு விரைவான பார்வை. இந்த ராசிக்காரர்கள் ஏன் நச்சு உறவுகள்ல போய் சிக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணங்கள் என்ன? இதுலேருந்து எப்படி ஈஸியா தப்பிக்கலான்னு நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. முதலாவதாக, இவங்க ஏன் இந்த சிக்கல்ல போய் மாட்றாங்கன்னு பார்ப்போம். பொதுவாவே குரு பகவானோட ஆதிக்கம் கொண்ட இவங்களுக்கு சுதந்திரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாரையும் தங்கள மாதிரியே நல்லவங்கன்னு ஈஸியா நம்பிடுறது தான் இவங்க பண்ற முதல் தப்பு. திரும்ப திரும்ப மத்தவங்கள மன்னிச்சு அவங்க தங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இடம் கொடுக்கும்போது தான் அது ஒரு நச்சு உறவா மாறுது. இரண்டாவதாக, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணங்கள் என்ன தெரியுமா? குறிப்பா சூரியன், சந்திரன், அப்புறம் ராகு திசைகள் நடக்கிற காலத்துல இவங்க கடுமையான மனப்போராட்டங்களை சந்திக்க நேரிடும். இந்த டைம்ல இவங்களோட சுயமரியாதையும் சுதந்திரமும் மத்தவங்களால முடக்கப்பட்டு நிறைய அவமானங்களை கூட இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இறுதியாக, சரி, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? நாம ஒண்ணு கடவுள் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள தொடர்ந்து மன்னிக்கிறதை இவங்க உடனே நிறுத்தணும். தங்களோட சுதந்திரம் தான் உயிர்னு நினைச்சு யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும். வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்க ரொம்ப வேகமா மீண்டு வந்துடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் யாருக்காகவும் அடமான வைக்காம இருக்கிறது தான் எந்த நச்சு உறவுகள்ல இருந்தும் உங்களை நிரந்தரமா காப்பாத்தும்.